வாசிக்கலாம். 8வது வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கப்படாமலே இருக்கலாம். அதைத்தான் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ண போகிறார். உங்களுடைய தொழிலே ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் அடுத்த லெவல் போகிறதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் அந்த இடத்துல நிறைவேறமாக இருப்பதற்கு நம்முடைய தேவன் வாய்ப்பை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வராமலே போய்விட்டது. 10 வருஷம் ஆகுது, ஒரு சான்ஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல. இத்தனை ஆண்டுகளா பாடுபடுகிறோம், என்னுடைய காரியத்தை சொல்றதற்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இன்று ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போக. ஆமென். இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ளே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு உங்களை ராஜாக்களோடு கொண்டு போய் உட்கார வைப்போம். அந்த வாய்ப்பு உங்களை நீங்கள் எட்டாத இடத்துல உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும். நம்முடைய தேவன் அவர் வாய்ப்பை தருகிற கர்த்தர். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை உங்களுக்கு வருகிற வாய்ப்புகளை தட்டி தட்டி போடலாம். வேலை ஸ்தலத்தில் வருகிற வாய்ப்புகளை தட்டி போடலாம். உங்களுடைய பிசினஸ்ல வருகிற வாய்ப்புகள் தட்டப்பட்டு போகலாம். எத்தனையோ பேருக்கு சான்ஸ் கிடைக்குது, எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சீக்கிரமாய் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உண்டு பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 நபர்களை என்னுடைய இருதயத்தில் காண்பித்து அவர்களுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணினதை குறித்து நான் தியானித்தேன். முதலாவதாக வேதத்திலே சகரியா என்கிற ஒரு ஊழியக்காரனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் வயது சென்றவன், அவனுடைய மனைவி வயது சென்றார்கள். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளைக்காக அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி அது மறந்தும் போயாச்சு. இப்போ ரொம்ப ஏஜ்ட் ஆயாச்சு. அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்வதற்கு அவங்க சீட்டு போட்டு யாருக்கு அந்த வாய்ப்பு வருகிறதோ அவர்களை தான் உள்ள அனுப்புவாங்க. ஆனால் இவர் எதிர்பார்க்கவே இல்லை. இவருக்கு வயது சென்று விட்டது. அங்கு எத்தனையோ சீனியாரிட்டி இல்லை, எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சகரியாவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கூட்டிட்டு போய் ஆண்டவர் அவனுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன் என்று, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த சகரியாவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெபித்த ஜெபம், மறந்து போன ஒரு ஜெபம், இனி நிறைவேறாது என்று சொன்ன அந்த ஜெபம், அந்த ஜெபத்திற்கு உனக்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுப்பாரானால் நான் நம்புகிறேன் இந்த ஜெபம் முடிய முடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக போகுது. அந்த வாய்ப்பு என்னன்னா, இதுக்கு முன்பாக பல வருடத்திற்கு முன்பாக நீங்க ஜெபித்த ஜெபத்திற்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இரண்டாவதாக வேதத்திலே எஸ்தர் என்கிற ஒரு மகளை குறித்து வாசிக்கிறோம். இவள் பொதுவாக சொல்ல போனால் ஒரு அனாதையை போல, தன்னுடைய தகப்பனும் தாயும் யுத்தத்திலே மரித்து போனார்கள். இவர்கள் ஒரு அனாதையை போல வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் இப்போ ராஜா அரண்மனையிலே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். அடுத்த ராணியாய் மாற வேண்டும், அத்தனை நாடுகளுக்கு ராணியாய் மாற வேண்டும். நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள், அம்மா அப்பா இருக்கிறவர்கள், அழகானவர்கள். ஆனால் ஆண்டவர் அவ்வளவு போட்டியாளர்கள் மத்தியிலையும் அத்தனை பிள்ளைகள் மத்தியிலையும் எஸ்தர் ராஜாத்திக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அந்த வாய்ப்பு அவளை சிங்காசனத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தது. நினைச்சு கூட பார்க்கல. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த எஸ்தர் ராஜாத்திற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்து கர்த்தர் அத்தனை பேர் மத்தியிலையும், அவர்களை விட பெரிய ஞானிகளும் அவர்களை விட பெரிய அழகுள்ளவர்களும் இருந்தாலும் எல்லாரையும் தாண்டி ஒரு வாய்ப்பு இந்த மகளுக்கு கடந்து வருமானால், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் மகளுக்கு அது வரும், உங்கள் மகனுக்கு அது வரும். அந்த வாய்ப்பு எல்லாரையும் தாண்டி உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற நாள் சீக்கிரமாய் வருவதாக. ஆமென்.
ஸோ மூன்றாவதாக வேதத்திலே நம்ம தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அப்படி என்றால் அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கறதற்காக தான் போறான். யுத்தம் எப்படி நடக்குது, எப்படி உயிரோடு இருக்கிறாங்களா, இவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு தன்னுடைய தகப்பனாராலே அனுப்பிவிடப்பட்டு யுத்தத்தினுடைய செய்தியை கேட்கிறதற்காக வருகிறான். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அங்கே கோலியாத் என்கிற ஒரு ராட்சதன் நிற்கிறான். அவன் சவால் விடுகிறான். அங்கே இருக்கிற எத்தனையோ பேருக்கு கிடைத்த வாய்ப்பை எல்லாரும் இழந்து நிற்கிறார்கள். ஆனால் தாவீது உயர்த்தும்படியாய், தாவீதினுடைய பெயர் இஸ்ரவேலிலே பிரசித்தி ஆகும்படியாய் கர்த்தர் அன்றைக்கு கோலியாத் என்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்து வெற்றி அடைய பண்ணினார். நான் நம்புகிறேன் அந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு திறந்த வாசல் வைக்கப்பட போகிறது. இதுவரைக்கும் அடைக்கப்பட்ட வாசலை பார்த்து பார்த்து சோர்ந்து போனீர்கள் அல்லவா? இல்லை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் நிற்கிறதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் வளருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நிச்சயம் ஆண்டவர் ஏற்படுத்துவார். நான் உங்களுக்காக